ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. எந்த விஷயமும் சந்தோஷத்தை தர்ற மாதிரி இல்லை. இப்போதைக்கு நிறைய திட்டம் இருக்குது. அதை செய்யணும், இதை செய்யணும், நிறைய காசு பணம் தேவைப்படுது. எல்லாமே மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுக்குதே தவிர வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சாயப்பான்னு சொல்லி வருத்தப்பட்டாயல்லவா? வாழ்க்கைனா 1000 செலவுகளும் 1000 பிரச்சனைகளும் எவ்வளவோ கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். வரவை விட செலவு அதிகமாக இருக்கா? செலவுக்கான விஷயங்களும் செலவு செய்ய வேண்டிய கட்டாயங்களும் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் உனக்கான பணவரவை கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துடாத. இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ நிறைய துன்பங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போது இந்த சாயப்பா உனக்கான இன்பங்களை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனிமேலும் நீ கண்டதையும் யோசிக்காமல் கவலைப்படாமல் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு ஒழுக்கத்தோடும் மன உறுதியோடும் வாழ்க்கையை வாழ தயாராகு. அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு குறப்பட்டு கொள்ளாதே. பகுத்தறிவற்ற கருத்துக்களை பற்றி யோசிக்காம பகுத்தறிவு உள்ள புத்திசாலி பிள்ளையாக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல கவனம் செலுத்தி உனக்கான செயல்களை நீ சிறப்பான அர்ப்பணிப்போட செய்ய பழகு. வாழ்க்கையை அமைதியாக நிம்மதியாக வாழணும்னு நீ நினச்சினா நீயாக யாரையும் தேடி போக வேண்டாமேன்னு தங்கமே. உன்னை பார்க்கணும்னு தேடி வருபவர்களை மட்டும் நீ சந்திச்சினா போதும். மரியாதை கொடுத்து உன்னை கூப்பிடுபவர்களை நீயும் உன்னை வீட்டுக்கு கூப்பிட பழகு. உனக்கு ஆதரவும் அன்பும் அக்கறையும் கொடுப்பவர்களுக்கு நீயும் அதே அன்பையும் ஆதரவையும் கொடுக்க பழகு. உன்னை வேணாம்னு சொல்கிறவங்களையும் புறக்கணிப்பவர்களையும் நீயும் புறக்கணித்து ஒதுக்கி வச்சிடுயேன் செல்லமே. எதுவுமே வாழ்க்கையில் எப்போதுமே ஒரே மாதிரியே நடக்காது. அவ்வப்போது வெற்றி தோல்வி துக்கம் துயரம்னு மாறி மாறி நடக்க தான் செய்யும். உன் மனசு என்னவெல்லாம் சொல்லுதோ அதை நல்லா கவனி. தேவையில்லாமல் மனசை தொந்தரவு செய்யவோ மனசை அடுக்கவோ தடுக்கவோ வேண்டாம். மனசை அடக்கலாம், மனசை கட்டுப்படுத்தலாம், இதை வேணாம் நினைக்காதன்னு சொல்லி தடுக்கலாம் நினச்சின்னா மனசை அது பங்குக்கு எதையாவது செஞ்சு வேணும்னு நீ நினச்சதற்கு மாறாக உனக்கு மன கஷ்டத்தையும் தேவையற்ற ஞாபகங்களையும் உருவாக்கும். அதனால் உன் உடம்பு புத்தியையும் உன் மனசையும் தனியாக பிரிக்க முயற்சி செய்யாதே. உன் மனசு எப்படி கட்டுப்படுத்தணும்னா மூளை என்ன சொல்லுதோ அதையே திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே யோசிச்சின்னா ரெண்டும் ஒரே விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடும் அல்லவா? தரமற்ற நல்ல குணமில்லாத ஒரு மனிதனுடைய நீ உறவோ பழக்கமோ வச்சுக்கிறத விட நல்ல குணமுள்ள ஒருவரை நீ உன் கூட வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தரமற்ற தகுதியற்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உன் கூட இருந்தாங்கன்னா அவங்க நிலைக்கு உன்னையும் கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதனால் நல்லவர்களோட நட்பு வைக்க பழகு. அதன் மூலமாக உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல அமைதியான மனநிலையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு மன அழுத்தத்தை தூக்கி போட்டுட்டு உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனமாக கையாள பழகு. உன் வாழ்க்கையில் நம்ம என்ன வேணால் பேசிடலாம் எதை வேணால் பேசிடலாம்னு நினைக்காத. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய சக்தி இருக்குது. நீ ஏதாவது எதிர்மறையாக பேசினா அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேசி பழகு. சாதாரணமாக மனசில் தோன்ற அத்தனை விஷயங்களையும் நீ வெளியே பேசி கொட்டிடக்கூடாது என் தங்கமே. உன்னுடைய எண்ணங்களுக்கு நிறைய சக்தி இருக்குது. நீ தப்பு நடந்துடுமோ தோற்று போயிடுவோமோ கெட்டது நடந்துடுமோன்னு சிந்திச்சின்னா அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துடும். அதனால் உன் எண்ணங்களை நீ உயர்வாக சரியாக சிறப்புக்குரியதாக வச்சுக்கோ. எந்த விஷயத்திலும் நீ அவ்வளவு சுலபமாக சாதாரணமாக தோற்று போக இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே தீருவேன். ஒவ்வொரு நாளும் நீ அடுத்தடுத்த நிலைமைக்கு முன்னேறும் போது உன் பழைய வாழ்க்கை உன்னை மறுபடியும் பிடிச்சி பின்னால் இழுக்க முயற்சி செய்யும். பழைய வாழ்க்கையும் கடந்த கால வாழ்க்கையும் நீ நினச்சி பார்த்து பதில் சொல்ல வேண்டாம். கடந்த காலத்தை தாண்டி நீ நிகழ்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும்
நீ நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் இன்னும் கடந்த கால கவலைகளிலேயே மூழ்கி இருக்கணுன்றதை யோசி. நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ்ந்தினா உன் எதிர்காலம் அழகானதா, மிகவும் சிறப்புக்குரியதா, உனக்கு வெற்றியை தரக்கூடியதாக மாறும் அல்லவா? உனக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கை கட்டத்தின் ஒரு பகுதி மற்றவர்களை சரியானதை செய்யும்படி வற்புறுத்துவதாக இருக்கக்கூடாது. உனக்கு எது சரியோ அதை மட்டும் நீ தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ எதை செய்கிறங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அமைதிக்கு முன்னுரிமை கொடுத்து உன் பாதையை நீ அழகாக வாழணும். ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னாலும் அவனுடைய நிறைய தியாகங்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். அடுத்தவங்க நல்லா வாழ்கிறத பார்த்து அவங்க நல்லா வாழ்கிறாங்கன்னு மட்டும் யோசிக்காதே. அதுக்கு பின்னால் அவங்க இதுக்கு முன்னால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால் நிறைய கஷ்டமும் போராட்டமும் தியாகமும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையிலையும் நீ அப்படிப்பட்ட வெற்றியை பெற தயாராக என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வரக்கூடிய ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்நாள்லேருந்து குறையுதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மைனஸ் ஆகிற நாட்கள். மைனஸை பற்றி நினைக்காம ப்ளஸ்ஸாக நேர்மறையாக உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சினா, முக்கியமான விஷயங்களுக்கு நீ மதிப்பு கொடுத்தினா உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியத்துவமும் பெருமையும் வந்து சேரும். வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் இன்னைக்கு ஒரே இரவில் மாற்றிவிட முயற்சிக்காதே. ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான மாற்றங்களை கொடுத்து காலப்போக்கில் இனி வரும் காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உனக்கு கொடுப்பேன். இன்று இரவிலிருந்தே அதற்கான வேலைகளை எல்லாம் இந்த சாயப்பா செய்ய ஆரம்பிச்சிடுறேன். நீ முயற்சி செய்வதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தாதே. தேவையில்லாத விஷயங்களையும் கடந்த கால நிகழ்வுகளையும் பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு மௌனமாக நீ செய்ய வேண்டிய செயல்களை பற்றி யோசி. நீ முன்னேறுவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். எது சரியாக நடக்கணுமோ அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? பாசத்துக்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்ககிட்ட போய் நீ உன் பாசத்தை காட்டினா அது அவர்களுக்கு குப்பைக்கு சமமாகவே தெரியும். எப்போதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் நீ தான் கலங்கி போகணும். யாரையும் நம்பி வாழாமல் நீ உன்னை நம்பி வாழ பழகு. ஒரு கணவரும் மனைவியும் சம்பாதிக்கக்கூடிய பணம் எப்படி அவங்க பிள்ளைகளுக்கு சொந்தமாக வந்து சேருமோ அப்படிதான் அந்த கணவனும் மனைவியும் செய்கிற பாவமும் புண்ணியமும் கூட அவங்க பிள்ளைகளையே சேரும். நீ எப்போதும் வாழ்க்கையில் யாருக்கும் கெட்டதோ தீங்கோ துரோகமோ ஏமாற்றத்தையோ கொடுத்துடாதே. நீ செய்கிறதெல்லாம் நாளைக்கு உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் தலைமுறைகளுக்கு வந்து சேரணும்னா நீ நல்லதை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக வாழலாம் அல்லவா? நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க, வாழ்க்கையில் முன்னேறணும், ஜெயிக்கணும், சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேங்கிறதால மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிட முடியாது. எதற்காக ஓடுறோன்ற தெளிவோடு நீ ஓடுறீனாதான் உன்னால் ஜெயிக்க முடியும். எதுக்காக ஓடுறோம், எதை நோக்கி ஓடணும், என்ன செய்கிறோங்கிறதுல தெளிவாக இரு. மற்றவங்க எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ சரியான பாடங்களை கற்றுக்கிட்டு அந்த பாடத்தை அடைவதற்கு, அந்த வெற்றியை அடைவதற்கு தயாராக இரு. யாருடனும் நீ உணர்ச்சி ரீதியாக இணைந்திருக்க வேண்டாம். ஏன்னா யார்கிட்டையும் ரொம்ப அன்பு உணர்ச்சி வசப்பட்டு பாசத்தால் நெருங்கி இருந்தீனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உன்கிட்ட பேசுகிறத நிறுத்துனாங்க, உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அதை உன்னால் தாங்க முடியாமல் போயிடும். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு உணர்வுகளோட வெவ்வேறு சூழ்நிலைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது யார் எப்போ எப்படி உன்னை விட்டு பேசாமல் விலகி போவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரிடமும் அன்பையும் பாசத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இருக்காது என் தங்கமே. மகிழ்ச்சியை நீ தான் உன் கூட தக்க வச்சுக்கணுமே தவிர மகிழ்ச்சி தானாக வந்து உன் வாழ்க்கையில் சேராது. நீ எப்போதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற அந்த நல்ல முடிவை எடு. உனக்கான நல்ல முடிவை நீ எடுக்கணுமே தவிர வேறு யாரும் வந்து உன்னை மகிழ்விக்க மாட்டார்கள். மகிழ்ச்சிங்கிறது உன்னால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான நல்ல விஷயம்.
நீ சந்தோஷமா இன்பமா மகிழ்ச்சிகரமா வாழ்வதற்கு இந்த சாயப்பா நானும் எல்லாடான எல்லா விஷயங்களையும் செய்வேன். நீயும் உனக்குள் இருந்து மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்கி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் மிக சிறப்பாக சரியாக நடந்துடும்ன்றதை நீ புரிஞ்சுக்கணும்.